இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளில் அன்பின் வாழ்த்துக்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் மேல அதிருப்தி அடைந்தார், எரிச்சல் அடைந்தார், கோபம் அடைந்தார். ஏன்னா அற்புதமா அவங்கள நடத்திட்டு கானானுக்கு நுழையிறதுக்கு முன்பாக அவர்களுடைய வீழ்ச்சியை பார்த்த தேவனால தாங்க முடியல. அவர்களுடைய அவிசுவாசத்தை பார்த்த கர்த்தரால பொறுக்க முடியல. ஐயோ, இந்த ஜனம் ஏன் இன்னும் என்னுடைய வல்லமையை நம்ப மாட்டேன்றாங்க. ஒரு 10 பேர் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வந்த வார்த்தையை நம்புறாங்களே தவிர, ஆனா நான் அவங்களுக்கு கொடுப்பேன், நான் அவங்களை அங்க சுதந்திரிக்க செய்வேன், அந்த பாலும் தேனும் ஓடுற அந்த கானான் அவர்களுக்குத்தான் சொன்னதை அவங்க நம்ப மாட்டேன்றாங்களே அப்படிங்கிறது தான் ஆண்டுடைய வருத்தம். அதனால ஆண்டவர் பாருங்க, வேவு பார்க்க சென்ற அந்த 40 நாட்களையும் 40 வருஷமா மாத்திட்டார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம். இந்த 40 நாளுக்கு நீ 40 வருஷம் வனாந்தரத்துல சுத்துவ. ஒரு நபரும் அழுதவங்க, முறுமுறுத்தவங்க, அவிசுவாசப்பட்டவங்க யாருமே கானானுக்குள்ள என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. காலேப் யோசுவா தான் போவாங்க. 20 வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் தான் போவாங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு சொல்லிட்டார். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த தாமதத்துக்கு என்ன காரணம்? இந்த தாமதத்துக்கு யார் காரணம்? ஆண்டவர்கிட்ட வல்லமை இல்லையா, அல்லது ஆண்டவரால் முடியாதா, அல்லது ஆண்டவருக்கு வேற ஏதாவது புது பிளான் இருக்கா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவருடைய ஒரே நோக்கம் அவங்களை கொண்டு போய் அந்த பாலும் தேனும் ஓடுற கானான்ல சேர்க்கணும். அப்ப இவர்களே தாங்கள் சுதந்திரிக்க போகும் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களே தடையா இருக்கிறாங்க. அவர்களுடைய தாமதத்திற்கு அவர்களே காரணமா மாறிட்டாங்க. அப்ப இன்னைக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறலையே. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை கொடுப்பேன்னு சொன்னாரு, ஆண்டவர் தெளிவா என்கிட்ட பேசினாரு, தீர்க்க தரிசனமா அந்த குறிப்பிட்ட நாள்ல பேசினதெல்லாம் நான் என் பைபிள்ல குறிச்சு வச்சிருக்கிறேனே, இந்த வார்த்தையின் மூலமா தான் இந்த வசனத்தை எனக்கு உணர்த்தினார் என்பதை நான் திரும்ப திரும்ப டைரியிலலாம் எழுதியிருக்கிறேனே, ஆனாலும் இன்னும் அது என் வாழ்க்கையில நிறைவேறலையேன்னு நீங்க யாராவது யோசிச்சுட்டு இருந்தா நீங்க நல்லா உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஒன்று, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான நேரம் வராமல் இருக்கலாம், அல்லது நீங்களே உங்க ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கலாம். அந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் அவசரமான நேரத்துல அந்த கானாவூர் கல்யாண வீட்டுல என் வேலை இன்னும் வரலன்னா, அங்க அவசரம்தான், பரபரப்பு தான், அவசியமான தேவைதான். ஆனா கர்த்தர் மெதுவா சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்யணும், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும்னா முதலாவது அவருடைய வேலை வரணும். அப்போ அவருடைய வேலை வந்தாதான் அதெல்லாம் நிறைவேறும். ஓகே, இன்னொரு பக்கம் அந்த வேலை வந்தாலும் நான் அதற்கு தகுதியா இல்லைன்னா, நான் அதற்கு ஆயத்தமா இல்லைன்னா, நான் அந்த அற்புதத்தை சுதந்திரிப்பதற்கு அவிசுவாசப்பட்டுட்டேன்னா, நானே தடையா இருந்துட்டேன்னா, அப்போ நான் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள். அதான் உடன்படிக்கைக்கு வந்த மாறுது. அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் எந்த ஆசீர்வாதத்தையும் அவர் தாமதம் பண்ண விரும்பல, தடுக்கவும் விரும்பல. அப்போ நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேலை வந்து விட்டதா, அதை நம்ம பார்ப்போம். 2வது, என்னிடத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு குறைவு இருக்கிறதா ஆராய்ந்து பார்ப்போம். வேலை வரலன்னா அது அவர் பொறுப்பு. ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியா செய்வார். தடைகள் குறைகள் நம்மிடத்தில் இருந்தால் தயங்காமல் அவரிடத்தில் அர்ப்பணித்து மன்றாடி நம்மை ஒப்பு கொடுப்போம். தாமதமின்றி இனி வரக்கூடிய நாட்களில் வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் செய்ய வேண்டியதை செய்ய எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.